நேற்றும் இன்றும் புதுக்கோட்டையில் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் வாசுகி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழக அரசியல் நிலைமை சம்பந்தமாகவும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை சம்பந்தமாகவும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக அணியை முறியடிப்பதற்கு தமிழ்நாட்டில் உள்ள மதச்சார்பற்ற சக்திகளுடன் இணைந்து செயல்படுவது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு தீர்மானித்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி நேற்றைய தினம் திருப்பரங்குன்றம் தீபம் சம்பந்தமாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை வழங்கிய தீர்ப்பு சம்பந்தமாக நேற்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு விரிவான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் இன்றைய தினம் மேல்முறையீடு செய்யப்பட்ட மனு என்பது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாமல் திருப்பரங்குன்றத்திலே ஒரு பதற்றமான சூழ்நிலை என்பது இப்போது வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாமே விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான். எந்த ஒரு தீர்ப்பையும் அது சம்பந்தமாக கருத்துக்களை வெளியிடுவதற்கு இந்திய குடிமக்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் சு வெங்கடேசன் எம்பி அவர்கள் திருப்பரங்குன்றம் தீபம் சம்பந்தமாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை விடுத்த உத்தரவை விமர்சித்து அது தீபத் திருவிழாவாக இருப்பதற்கு பதிலாக கலவர தீபமாக கலவர பூமியை திருப்பரங்குன்றத்தை மாற்றுவதற்கு மதவாத சக்திகள் முயற்சிக்கிறார்கள் என்று சமூக ஊடகத்தில் அவர் கருத்தை வெளியிட்டிருந்தார். இதற்காக தோழர் சு வெங்கடேசன் அவர்களுக்கு கடுமையான கொலை மிரட்டலை பிஜேபியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத், அதே மாதிரி இந்த வழக்கு போட்டிருந்த இந்து மக்கள் தமிழர் கட்சி ராம ரவிக்குமார், எஸ்ஜி சூர்யா அதனுடைய பிஜேபியுடைய மாநில செயலாளர் ஆகியோர்கள் திருப்பரங்குன்றத்திலே பத்திரிகையாளர்கள் மத்தியில் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்திருப்பது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. அவர்கள் இந்த தீர்ப்பை விமர்சித்ததற்காக வெங்கடேசன் மீது காவல்துறை ஆணையரிடம் புகார் உட்பட வழங்கப்பட்டிருக்கிறது. அதை சட்டப்படி நாங்கள் எதிர்கொள்வோம். ஆனால் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருக்கிற அந்த மதவெறி சக்திகள் மீது சட்டப்படியான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இப்படி மத வெறியர்களிடமிருந்து இத்தகைய அச்சுறுத்தல் வந்திருக்கக்கூடிய நிலையில் தோழர் சு வெங்கடேசன் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடு காவல்துறையும் முன்வர வேண்டும் என்று கட்சியின் மாநில குழுவின் சார்பில் நான் தமிழ்நாடு அரசை வற்புறுத்த விரும்புகிறேன். இந்த 2 நாள் கூட்டத்தில் சமீபத்தில் தமிழகத்தில் இன்றைக்கு வரைக்கும் அந்த டிட்வா புயல் சம்பந்தமாக புயலை ஒட்டி சென்னையிலே ஒரு கடுமையான மழை என்பது கடந்த 48 மணி நேரமாக பெய்து கொண்டே இருக்கிறது. பல இடங்களில் தண்ணீர் தேங்கி கடுமையான அவதிக்கு மக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். ஏற்கனவே காவிரி டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக ஏறத்தாழ 3 லட்சம் ஏக்கர் நெற்பயிர் என்பது கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி விவசாயிகள் கைமுதலை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் விவசாயிகளுடைய துயரை துடைக்கக்கூடிய வகையில் அவர்கள் உரிய இழப்பீட்டை வழங்குவதற்கு பதிலாக தமிழ்நாடு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் அரசின் சார்பில் ஏக்கருக்கு 8000 மட்டும் இழப்பீடு வழங்கப்படும் என்று சொல்லியிருப்பது என்பது ஏற்புடையதல்ல. ஏக்கருக்கு 35,000 வழங்குவது என்பதுதான் அவர்களுடைய இழப்பை ஈடுகட்டுவதற்கு உதவி செய்யும். ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் இந்த பெருமழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்று ஒரு முக்கியமான தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம். அதே மாதிரி தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் என்கிற பெயரில் தொழிலாளர்களுக்கு விரோதமான தொகுப்பு சட்டங்களை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கடந்த நவம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு எதிராக நாடு முழுவதும் தொழிலாளி வர்க்கம் தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழிலாளர் விரோத தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று வற்புறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய 4 கட்சிகளும் சேர்ந்து வரக்கூடிய 8ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த சட்டத்தை திரும்ப பெறக்கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்று ஏற்கனவே நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இந்த போராட்டத்திற்கு மாணவர்கள், இளைஞர்கள், ஏனென்று சொன்னால் அதிலே புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பே இனிமே கிடையாது. அமர்த்து துரத்து என்பதுதான் அந்த சட்டத்துடைய மிக முக்கியமான அம்சம். எப்ப வேணுமோ எடுத்துக்கலாம்,
வேணான்ற போது வெளியே அனுப்பிச்சிடலாம். வேலையில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இருக்காது என்கிற அளவுக்கு மிக மோசமான ஒரு சட்டம். ஆகவே தொழிலாளி வர்க்கம் 100 ஆண்டு காலமாக போராடி பெற்றிருந்த அனைத்து சட்டபூர்வமான உரிமைகளையும் தகர்த்தெறியக்கூடிய வகையில் இந்த சட்ட திருத்தம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்கு எதிராக இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சேர்ந்து மேற்கொண்டிருக்கிற இந்த போராட்டத்திற்கு தமிழக மக்கள் பேராதரவு தர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் கேட்டுக்க விரும்புகிறோம். அதே மாதிரி சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் இதுவரைக்கும் இந்த 12 மாநிலங்களில் இப்போது இந்த எஸ்ஐஆர் என்பது எந்தெந்த மாநிலத்திலாம் இந்த பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதோ இன்றைய தேதி வரை அந்த வாக்குச்சாவடி அலுவலர்கள் 55 பேர் மாண்டு போயிருக்கிறார். இந்த பணி அழுத்தத்தின் காரணமாகவும் குறிப்பிட்ட நேரத்தில் வேலையை முடிக்க வேண்டும், குறிப்பிட்ட நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று உயர் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக அதிர்ச்சியிலும் தற்கொலையிலும் 55 பேர் மாண்டு போயிருக்கிறார். ஆகவே இந்த திருத்தம் அறிவிக்கப்பட்ட காலத்திலிருந்தே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதற்கு எதிராக எதிர்த்து வந்திருக்கிறது. இந்த நடவடிக்கையை நிறுத்த வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு என்பது கொடுத்திருக்கிறோம். நாளைய தினம் அந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வருகிறது. அதே நேரத்தில் இப்போது வரைக்கும் எவ்வளவு மனுக்கள் வந்தது, எவ்வளவு படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற விவரத்தையே தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் வெளியிட மறுக்கிறார். படிவம் கொடுத்ததை சொல்றாங்க, படிவம் திரும்ப பெறப்பட்டு எவ்வளவு பதிவேற்றம் செய்யப்பட்டது என்பது ஒரு ரகசியமாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அது எங்களுக்கு மிகுந்த சந்தேகமாக இருக்கிறது. நம்முடைய படிவங்கள் பூரா ஒழுங்கா பதிவேற்றம் செய்யப்பட்டதா, நாளைக்கு நம்ம பேரே வாக்காளர் பட்டியலில் இருக்குமா இருக்காதா என்கிற சந்தேகம் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. ஆகவே இவ்வளவு சந்தேகமான ஒரு மக்களுடைய ஒரு அடிப்படையான உரிமை என்பது வாக்குரிமை, அதை இவ்வளவு சந்தேகத்துக்குரிய ஒன்றாக தேர்தல் ஆணையம் மேற்கொள்வதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வேண்டும், கைவிட வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம். அடுத்து சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் கடந்த 2 மாத காலத்திற்கு மேலாக ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும், மாநகராட்சி பணியாளர்களாகவே தங்கள் தொடர வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கியமான கோரிக்கை. ஆனால் இது சம்பந்தமாக சுமூகமாக அழைத்து பேசி தீர்வு காணுவதற்கு பதிலாக தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பிரச்சனையை இழுத்தெடுத்துக் கொண்டிருப்பது சரியல்ல. உடனடியாக தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை அவர்களை அழைத்து பேசி தீர்வு காணுவதற்கு முன்வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த மாநில குழுவின் சார்பில் தமிழ்நாடு அரசாங்கத்தை வற்புறுத்த விரும்புகிறேன். அதே மாதிரி இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் மருத்துவ கழிவுகள் சுத்திகரிப்பு தொழிற்சாலை என்கிற பெயரில் நம்ம கந்தரவக்கோட்டை தொகுதியிலே கொண்டு வருவதாக ஏற்கனவே ஒரு செய்தி என்பது இருக்கிறது. இது நிலத்தடி நீரை பாதிக்கும், நிலவளத்தை பாதிக்கும், அந்த பகுதி மக்களுடைய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதனால அந்த ஆலோசனையை தமிழ்நாடு அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே வற்புறுத்தி அந்த பகுதி மக்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த மக்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறது. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த மக்களுடைய போராட்டத்தோடு உடனிருந்து போராடி கொண்டிருக்கிறார். ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுகோள், அந்த பகுதி மக்களுடைய உணர்வுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு இதை ரத்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சிறுபான்மை இந்த வாக்கு தேர்தல் இந்த மாதிரியான விஷயங்களை வைத்துக்கொண்டு எந்த ஒரு விஷயத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை எடுக்காது. இப்ப மட்டும் இல்லை, எப்போதுமே எங்களுக்கு மக்கள் ஒற்றுமை, மக்கள் நலன் என்பதுதான் அடிப்படையை தவிர தேர்தல் அரசியலுக்காக ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வழக்கம் இல்லை. இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் பல 100 ஆண்டு காலமாக ஒரு இடத்திலே தீபம் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு முதல் வேறொரு இடத்தில் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்வது என்பது தேவையற்ற ஒரு விஷயம். எதற்காக அவர் வேறொரு இடத்துல இப்ப ஏற்றணும்னு எதுக்காக சொல்றாரு? 2வது, அவர் சொல்லியிருக்கிற அந்த விளக்கு தூண் என்பது விளக்கு தூணே அல்ல, அது புவியியல் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய எல்லைக்கல் என்று சொல்லி இன்றைக்கு ஏராளமான விவரங்கள் என்பது கொண்டிருக்கிறது. இவர் எதை விளக்கு தூண்னு சொல்லி அதில் ஏற்ற வேண்டும் என்று சொன்னாரோ அது விளக்கு தூணே அல்ல என்று இப்போது விவரங்கள் கொண்டிருக்கிறது.
இரண்டாவது இப்படி இது இந்த மாதிரியான வழக்கமாகவே குறிப்பாக அந்த நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் வழக்கமாகவே இந்துத்துவ சக்திகளுக்கு ஆதரவாக தீர்ப்பளிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார். அதுக்கு பல சம்பவங்கள் இருக்கு. இதன் மூலமாக ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவது, இரு மதத்தை சார்ந்த மக்களிடையே ஒரு ஒற்றுமையின்மைக்கு குதகம் விளைவிப்பது போன்ற செயல்களுக்கு தான் இது பயன்படும். ஆகவே மக்கள் ஒற்றுமை பாதிக்கப்படக்கூடாது. தீபம் வழக்கமாக ஏற்றப்படக்கூடிய இடத்தில் ஏற்றப்பட வேண்டும். தீபம் ஏற்றதை யாரும் எதிர்க்கல, அவங்களே எதிர்க்கல, நாங்களே எதிர்க்கல, யாரும் எதிர்க்கல. எதுக்காக இப்போ ஒரு புதிய இடத்தை நீங்க ஏற்றணும்னு சொல்லி சர்ச்சையை உருவாக்குறீங்க? நீதிமன்றம் தான் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சர்ச்சையை ஏற்படுத்தவில்லை. சர்ச்சையை உருவாக்கி இருப்பது நீதிபதி. அதனால அவர் இதே மாதிரி வழக்கமா பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் மீது முறையாக நாங்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியில் புகார் செய்வதாக நாங்கள் முடிவு செய்தோம். இந்த நீதிபதி தொடர்ச்சியாகவே மக்களுக்கு விரோதமான அல்லது மக்கள் மத்தியில் பகைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக பல தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார். அது நீதித்துறை ஒழுங்குக்கு உட்பட்டதாக அவருடைய நடவடிக்கைகள் இல்லை. ஆகவே அவர் நீதிபதியாக தொடரக்கூடாது என்கிற முறையில் முறையாக தலைமை நீதிபதியிடம் புகார் செய்வது கட்சியின் சார்பில் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். கூடுதல் தொகுதியில் போட்டியிட கடந்த 2021 பேரவை தேர்தலில் போட்டியிட்டதை விட கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று எங்களுடைய மாநில குழுவோடு மற்றதை பேச்சுவார்த்தை. நாங்க முன்னுரிமை தொகுதிகள் தீர்மானிச்சோம். அது நிறைய தொகுதிகளை தீர்மானிச்சிருக்கோம் சார். சிட்டிங் சீட்டு 2 உறுதி. கீழ்வேலூர், கந்தரவக்கோட்டை 2 சிட்டிங் சீட் என்கிற முறையில் அது நாங்கள் உறுதியாக பெறுவோம். மற்ற தொகுதிகள் ஏன்னா பல கட்சிகள் இருக்கக்கூடிய நிலையில அது ஆன் தி டேபிள் தான் முடிவு பண்ண முடியும். இப்ப நாங்க கேட்கிற தொகுதியை கிடைக்கின்றதுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. அதையே வேறு பல கட்சிகள் கேட்கலாம். எப்போதுமே பேச்சுவார்த்தையில தான் அது இறுதியாகும். உறுதியா நாங்கள் போட்டியிடுவது நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். எங்களுடைய சிட்டிங் சீட் அது. அந்த முறையில் நாங்கள் போட்டியிடுவோம், நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அதை நாங்கள் கோரி பெறுவோம். அனைத்து பல்கலைக்கழகங்களும் அனைத்து கல்லூரிகளிலும் மாணவர்களும் ஆசிரியர்களும் கூட்டாக மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல, கட்டாய மொழி திணிப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது. விருப்பப்பட்டு எத்தனை மொழியை கற்றுக்கொள்வதும் தவறல்ல. யாராருக்கு விருப்பம் இருக்கு எத்தனை மொழியை வேணாலும் கற்றுக்கணும். ஆனா எந்த ஒரு மொழியையும் கட்டாயம் நீங்கள் இதை கற்றுத்தான் தீர வேண்டும் என்ற மொழி திணிப்பு நடவடிக்கையை நாங்கள் ஏற்கிறோம். இல்ல, அதை நான் பார்த்துட்டு சொல்றேன் சார். சுற்றைக்கு பார்த்துட்டு சொல்றேன். தமிழ்நாடு முழுவதும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடங்கள் அனைத்து தரப்பினராலுமே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கும். அதை மீட்டெடுத்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதுவும் ஆதரவான இல்ல, நாங்க அதில் முற்றிலும் வேறுபடுவோம் சார். கோயிலை நம்பி இருக்கக்கூடிய மக்கள், அதை சுற்றி குடியிருப்பவர்கள், அங்கே சிறு கடையை வைத்து வியாபாரம் செய்பவர்கள், அவங்க பூரா இந்துக்கள் தான். அது மாதிரி தேவாலயங்களுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள் அத்தகைய இதை பண்ணிட்டு இருக்காங்க. கொடுக்கிற தனியார் சொந்த நிலம் இருக்கு, அதுல இஸ்லாமியர்கள் குடியிருக்கிறார். இந்த அனைத்து சமய நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு அந்த நிலத்தை சொந்தமாக்க வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கோரிக்கை. அரசாங்கம் அதை ஏற்க மறுக்கிறது. அதற்கான போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. கேரளாவில் எங்களுடைய EK நாயனார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நாங்கள் அந்த மாதிரி சொந்தமாக்கிறோம். இலவசமாக சொந்தமாக்கலாம். தொகையை தீர்மானித்து தவணை முறையில் பெற்றுக்கொண்டு அங்கே கோயிலுக்கு நிலமே கிடையாது. கேரளாவில் யார் விவசாயம் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு சொந்தமாக்கியிருக்கோம், யார் குடியிருந்தார்களோ அவர்களுக்கு சொந்தமாக்கியிருக்கிறோம். அதனால அங்கே எந்த கோயிலும் மூடப்படலை. ரொம்ப நல்லாவே நடந்துட்டு இருக்கு. அதே அணுகுமுறையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதனால் நீங்க சொல்றதுலேருந்து முற்றிலும் வேறுபடுறோம். இல்ல சார், என்ன குழுவெல்லாம் அமைக்கலாம். இன்னைக்கு தான் இந்த அரசியல் நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கோம். அதுக்கு டைம் இருக்கணும். இல்ல, அவங்க 505 வாக்குறுதிகள்ல 364 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருப்பதாக ஏற்கனவே அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். அரசின் சார்பில், அமைச்சர் தனிப்பட்ட முறையில் இல்லை, அரசின் சார்பில் எந்தெந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு எதற்கெல்லாம் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது,
எத்தனை கோரிக்கைகளுக்கு மத்திய அரசாங்கத்துடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டு நிலுவையில் இருக்கிறது என்பதெல்லாம் ஏற்கனவே அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. மீதி நிலுவையில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தினார். அது வந்து உங்களுக்கு ஏற்படுவதா இருக்கா? ஏன்னா டீசல் 30 ரூபா குறைப்பு அது மாநில அரசு பண்ணுறது பெட்ரோல் இதுக்குள்ள வருவாயில 9 ரூபா குறைப்பு கொடுத்துருந்தாங்க. 4 ரூபா குறைப்பு டீசல் பெட்ரோலுக்கு வந்து 2 ரூபாய் குறைச்சு பாக்கி அதே மாதிரி வந்து பழைய ஓய்வூதியம் உட்பட மாதந்தோறும் மின்கட்டணம் எடுக்கும் அந்த வாக்குறுதி எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் ஆகுது. இதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதா? நீங்க சொன்ன எதையும் நிறைவேற்றினதா அவங்க சொல்ல. இதெல்லாம் நிலுவையில் இருக்கக்கூடிய வாக்குறுதிகள். இந்த வாக்குறுதிகளையும் அதான் சார், அதானே அவரு சொல்றாரு. பழைய பென்ஷன் திட்டம், மாதந்தோறும் மின் கணக்கீடு அளவெடுப்பது, இந்த மாதிரியான கோரிக்கைகள் இதெல்லாம் நிலுவையில் இருக்கக்கூடிய வாக்குறுதிகள். இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றுதான் மார்க்சிஸ்ட் கட்சி அரசு கேட்டுக்கொள்ளும். ஆட்சி பொறுப்பேற்ற முதல் கையெழுத்து வந்து மது எல்லாம் ஒழிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் அது கடை கூடிட்டே தான் போயிட்டு இருக்கு. அதான் வீதிக்கு ஒரு எதிர்பார்ப்பு வரும் போல. இல்ல மதுவை ஒழிக்கிறதா அவங்க ஒன்றும் சொல்லல. நாங்கள் மது கடைகளை இங்க கையில இருக்கு சார், எடுத்து பாருங்க. மது கடைகளுடைய எண்ணிக்கையை படிப்படியாக குறைப்போம் என்பது அவர்களுடைய வாக்குறுதி. சார் சொல்ல விடுங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க கேட்டதுக்கு தானே பதில் சொல்லியிருக்கேன். மது கடைகளுடைய எண்ணிக்கையை படிப்படியாக குறைப்போம் என்று சொன்னார்கள். அதை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்ல போனால் மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்கிறது நாங்க தான். நம்ம மாவட்ட தொடர்ந்து மதுவை வந்து கூட்டிட்டு தான் போறாங்க. குறைக்கிறதுக்கு ஐடியாவே அது அவர்கள் கொடுத்த வாக்குறுதி. அதாவது மதுக்கடைகளை படிப்படியாக குறைப்போம் என்பது திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி. அதை நான் என்ன சொல்ல வரேன், ஏன் அவசரம் சொல்லி முடிச்சு நான் தான் குறைக்கணும்னு தானே சொல்றேன். நீங்க சொல்றதுதான் சார் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கொடுத்த வாக்குறுதி குறைப்போம்னு, கடையை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. படிப்படியா குறைக்கிறேன். நீங்க இன்னும் 6 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள குறைக்கணும். குறிப்பாக கோயில், பள்ளிகள், மக்கள் அதிக நடமாட்டம் உள்ள பகுதிகள், பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடியது, குறைஞ்சபட்சம் இந்த மாதிரியான இதை கணக்கெடுத்தாவது குறைக்க வேண்டும், உடனடியாக குறைக்க வேண்டும் நான் கேட்டுக்கிறேன். போலீஸ் வந்து அனுமதி இல்லாம போறான்னா கைது பண்றது என்பது வழக்கமான ஒன்று சார். அது ஒரு பிரச்சனை இல்லை. கோரிக்கை தான் எங்களுக்கு முக்கியம். கைது பண்றது, சிறையில போடுறது, அதெல்லாம் நாங்க கொஸ்டினே பண்றது இல்லை. சட்டப்படி என்ன நடவடிக்கை அதை நீங்க எடுங்க. கோரிக்கையினுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். அதுலதான் நினைக்கிறோம். நான் தான் சார் சொல்றேன், நாங்க சட்டப்படி காவல்துறை அனுமதி இல்லாம நாங்க நடத்துறோம். அதுக்கு சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கிறது அவங்க உரிமை. கோரிக்கையை பொதுமக்கள் நலன் சார்ந்து எழுப்புறது எங்க உரிமை. நாங்க அந்த போராட்டத்தை நடத்துவோம், தடையை மீறி நடத்துவோம். காவல்துறை அனுமதி கொடுக்கிறது இல்லை சார். ஆனா தாக்குதல் அப்படிங்கிறது மட்டும் அனுமதி கொடுப்பாங்க. எந்த போராட்டத்துக்குமே அனுமதி கொடுக்கிறது இல்லை. இல்லை அப்படி இல்லை. நிறைய போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலன்ற நிலைமை இப்போ கிடையாது. அதுல எல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்ப தினமும் போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கோம். எல்லா போராட்டம் அனுமதி இல்லாம நடத்துறோம். இன்றைக்கு உயர்நீதிமன்றம் சாப்பாடு கடைக்கு பக்கத்தில் உள்ள பார் அதுல வந்து 24 மணி நேரம் மது விற்பனை நடக்குது. அது சம்பந்தமா வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து தற்கொலை நடவடிக்கை எடுத்து அதுல எப்படி பாக்குறேன் 24 வருஷம் நலமா எது கிடைக்கிறது இல்லையா, மருந்துலாம் கிடைக்கிறது இல்ல மது கடைகள் எப்ப திறக்கணும் எப்ப மூணுன்றது சம்பந்தமா ஏற்கனவே ஒரு உத்தரவு என்பது இருக்கு. பட் இது ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு பழக்கம் இல்லாத விஷயம். 24 மணி நேரம் நடக்குதா இல்லையானே எங்களுக்கு தெரியல, விசாரிச்சு தான் சொல்லணும். நீங்க சொல்றீங்க அது வந்து டவுனுக்கு இருக்கிற மாவட்டத்தில் நிறைய கிடைக்குதா நான் தான் இவ்வளவு நேரம் அதான சொல்றேன். கடைகள் அது ஒரு தீவிரமா இல்லையே, அதிமுக தீவிரமா இருந்தது. ஏழை எளிய மக்களுக்கு போராடும்
தெருவில் இறங்கி போராடுறோம், கை நீக்கி சொன்னீங்க. டாஸ்மார்க்ல வேலை பார்க்குறவங்க எச்சில் பாட்டுவாங்க. இப்போ அரசு காலத்து திமுக கூட்டணி அரசு வந்து உத்தரவு போட்டு அவங்க தெருவில் இறங்கி தொடர்ந்து போராடுறாங்க. இதுவரைக்கும் மார்க்சிஸ்ட் கட்சி அவங்களுக்கு ஆதரவு தந்திருக்காங்க. சார் அது விவசாயிகளுடைய கோரிக்கை. அவன் அங்கங்கே போய் குடிச்சிட்டு வயலில் பூரா போட்டு விவசாயிகள் உழவடை செய்கிற போது வேலை செய்கிற போது காலில் குத்தி எத்தனை பேர் செப்டிக் ஆகி அதனால் அது பாட்டில் கொடுக்குறவன் தான் திரும்ப கலெக்ட் பண்ணணும். அது கரெக்ட். அதில் சார் யாராக இருந்தாலும் பாட்டில் திரும்ப கலெக்ட் பண்ணுறது என்பது பாதுகாப்பானது. இந்த ஊழியர்கள் வந்து அது ஒரு பணிச்சுமை என்கிற முறையில் பார்த்து அது எதிர்த்து இருக்கிறாங்கன்னா அது வேற, அதுக்குரிய மாற்று ஏற்பாடு பண்ணுமே தவிர பாட்டில் திரும்ப கலெக்ட் பண்ணுறது என்பதுதான் சரியானது. இல்லைன்னா அங்கங்கே போட்டு மண்ணை பூரா பாட்டில் போட்டு மண்ணை கெடுக்கிறது, விளைநிலத்தை கெடுக்கிறதுன்றது தான் நடந்தது. நீங்க சொல்றது எல்லாமே வரவேற்கத்தக்கதான். என்ன நடந்ததுன்னா டாஸ்மாக் கடையில விற்பனை எடுத்தாங்க. ஒரு 1000 மாட்டு ஷாப் வந்துச்சுன்னா 1000 மாட்டுக்குள்ள பணத்தை முன்னாடி கொடுத்துட்டாங்க. விற்பனையாளரோட பணத்தை கட்டணுங்கிறாங்க. ஆனா அந்த கடையில விற்கப்பட்ட மதுபாட்டு மட்டும் அந்த கடையில வாங்க முடியும். போனாலும் அந்த பாட்டுக்கு நீங்க பணம் கட்ட வேண்டிய இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியல சார். நீங்க வந்து அந்த டாஸ்மாக் கொஞ்சம் இருங்க, டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர்கள்ட்ட கேளுங்க. இந்த என்ன டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, இந்த என்னது சொல்றாரு ஒரு மதுக்கடை சம்பந்தமான ஆழம் அகலம் ஒரு டோட்டல் விஷயத்தை பூரா 2 கடை என்ன பண்றது தானே. அதுக்கு எங்களுக்கு சம்மதமே கிடையாது. இதை கேளுங்க, அதுக்கு எங்களுக்கு சம்மதமே கிடையாது. இது ஒரு பீப்புள்ஸ் கூட்டணி தோழமை கட்சியில இருக்கு சார். ஆட்சியில் இருக்க கூட்டணி கட்சி ஒரு நிர்பந்தம் பண்றாங்க, தொழிலாளர்கள் சட்டத்தை திரிக்கிறாங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் கேள்வி. நான் தான் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கேன். என்ன சொன்னேன்? ஆமா சார், உள்ளுக்குள்ள என்ன நடக்குது எனக்கு எப்படி தெரியும்? ஒவ்வொரு தொழில் சார்ந்த துறை சார்ந்த சகலமும் ஒரு மனுஷனுக்கு தெரியுமா? அந்த துறையில இப்ப இந்த எங்க திருச்செல்வன் இங்க இருக்காரு, அவர் கூப்பிடுறேன் 1.5 மணி நேரம் உங்களுக்கு அதை பத்தி பேசுவாரு. ஏன்னா அவர் அதே தொழிற்சங்கத்தினுடைய தலைவர். 26 தேர்தல் வந்து 26 தேர்தல் தமிழக வெற்றி கழகம் ஒரு மேஜர் விமர்சனம் தெரிவிக்கிறாங்க. ஒரு 2 நாளைக்கு சர்வே எடுத்ததுலேயே வந்து 25% மேல ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்புலாம் போடுறாங்க. அதை நம்ம கருத்து கணிப்பா எப்படி பார்க்குறோம்? விஜய் வந்து மேஜர் ரோல் அதாவது இந்த கருத்து கணிப்பு, கருத்து திணிப்பு, அதே மாதிரி சமூக ஊடகங்கள்ல கருத்தை உருவாக்குவது, இந்த மாதிரியான எல்லா விதமான தந்திரங்களையும் பணத்தை கொடுத்தால் அபரிமிதமான பணம் வச்சிருக்கிற யாராலையும் இது கூட செய்யக்கூடிய காரியம்தான். யதார்த்தமாக 26 தேர்தலில் என்ன ரிசல்ட் வருதோ அப்பதான் உண்மை தெரியும். அதனால இப்ப வரக்கூடிய இந்த கருத்து கணிப்பு திணிப்பை வச்சுக்கிட்டுலாம் தாவேகா சம்பந்தமாக ஒரு முடிவுக்கு வர முடியாது. அவராலே வர முடியாது. என்ன விடுங்க, திரு விஜய் அவர்களாலே ஒரு முடிவுக்கு வர முடியாது. நீங்க மூத்த அரசியல்வாதி அப்படிங்கிற முறையில தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த கட்ட மூமெண்ட் எப்படி இருக்கும்? 26 எலெக்ஷனுக்கும் அந்த கட்சி இருக்குமா அப்படிங்கிற உங்களுடைய கணிப்பு? அது தேர்தல் அவரே சொல்லியிருக்காரு, தேர்தல் முடிவை பொறுத்ததுன்னு. 26 தேர்தல் முடிவை பொறுத்து தான் தாவேகா இருக்குமா இல்லையான்றது அவரே சொல்லியிருக்காரு. அதனால தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்ப்போம். இருக்குமா இல்லையான்றது நீங்க அவரே சொல்லிட்டாரு. வெற்றி பெற்றா இருப்பாரு, இல்லைன்னா இல்லைன்றது தானே. ஏன்னா அவருக்கு ஒரு மாற்று தொழில் இருக்கு. அதனால அவர் இதை பத்தி எல்லாம் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் தோல் என்று எல்லா இதுக்கும் பொருள் கொடுக்கிறது கம்யூனிஸ்ட் பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா தலைவர்கள் வந்து ஒரு பேரளவுக்கு ஒரு அறிக்கை மட்டும் வெளியிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. கூட்டணி கட்சியில இருக்க அவங்க போய் நிர்பந்தம் பண்ணி ஒரு டிமாண்ட் இது வைக்கிறதுனா ஒரு அறிக்கை மாதிரி விட்டுட்டு விடுறாங்க அப்படின்ற ஒரு நாட்டு போயிட்டு இருக்கு. இப்ப நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. எங்க எம்எல்ஏ தான் அது நாங்க கடுமையாக எதிர்த்தோம். கட்சியும் எதிர்த்தது, எங்க எம்எல்ஏக்களை எதிர்த்தாங்க. அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டது. நாங்க தோழமை கட்சியாக தான் இருக்கோம். அவங்க கொண்டு வந்ததுதான். மக்களுக்கு பாதிப்பு வருது, கல்வித்துறைக்கு பாதிப்பு வருது, அல்லது மக்களுக்கு பாதிப்பு வருதுன்னா அதில் நாங்கள் உறுதியாக எதிர்ப்போம். அப்படிதான் கடந்த 4 ஆண்டு காலம் இருந்திருக்கும். வேலை நேரத்தை மாற்றிய போது, சாம்சங் பிரச்சனையில, இந்த மாதிரி நான் வரிசையா பட்டியலிட முடியும். அதனால சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை சார். அதாவது எல்லாத்துக்குமே போராட்டம் என்பது இல்லை. சில இதை சொன்னாவே செஞ்சிருவாங்கன்னா அது எதுக்கு போராடணும்? சட்டமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்தோம். நாங்கள் இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கலன்றதை கடிதமாக முதலமைச்சர் கொடுத்தோம். அவங்க வாபஸ் ஆகிட்டாங்க. நல்லது. அது போராடி தான் ஆகணும். நீங்கள் எதிர்பார்க்குறீங்க காரியம் கோரிக்கை ஏற்கப்படுதா இல்லையா, என்ன விதத்தில்ன்றது கோரிக்கையினுடைய தன்மையை பொறுத்து, அரசினுடைய அணுகுமுறையை பொறுத்து இருக்கிறது. சில விஷயத்த சொன்னாவே செய்கிறாங்கன்னா அதுக்கு எதுக்கு நாங்கள் போகிறோம்னா? தமிழகத்தில் வந்து தமிழ் வளர்ச்சி வேணும். நம்ம ஒரு வீடு வந்து போராட்டம் ஒரு
கடந்த மாதம் வந்து உடற்கல்வி ஆசிரியர்களுக்கான தமிழ் தேர்வுல 85,000 பேர் தமிழே ஃபெயில் ஆயிருக்காங்க. அவங்க ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். அதை யாரை குத்தம் சொல்றது? வாத்தியாரை குத்தம் சொல்றதா, சொல்லிக் கொடுத்தவங்களை குற்றம் சொல்றதா, அந்த காலத்துல அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்களை குற்றம் சொல்றதா? ரொம்ப வருத்தமான விஷயம்தான். வேற என்ன அது சொல்றது நானு? அது இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு அவருக்கு எழுப்புற பிரச்சனை அது இல்லை. இல்ல தமிழ் தெரியாம இல்ல சார், குறிப்பிட்ட தேர்வுத்தால் பாஸ் பண்ணலன்றதுனால அவங்களுக்கு தமிழ் தெரியலன்னு அர்த்தமா? குறிப்பிட்ட தேர்வுல ஃபெயில் ஆயிட்டா அவருக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம்? என்ன நீங்க கேக்குறீங்க சார்? இருக்கட்டும், கேள்வித்தாள் எப்படின்றதுதான் பாயிண்ட். அந்த கேள்வித்தாள் தொடர் கேள்வித்தாளே பல பேர் பாஸ் பண்றாங்க, பல பேர் ஃபெயில் ஆகுறாங்க. அது இயல்பா நடக்கிறது. இதுல ஒரு 85,000 பேர் என்பது ரொம்ப அதிர்ச்சி தரத்தக்க ஒரு தகவலா இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். சம்பந்தப்பட்டவர்களும் சமூகமும் கவலைப்பட வேண்டிய விஷயம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.